கிட்ட சொன்னது என்னன்னா, நான் வந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தள்ளி போய் நான் வீட்டு வேலை செய்யறேமா, எனக்கு வந்து 1000 2000 ரூபாய் தான் என்னோட அந்த வீட்டு வேலைக்கு காசு. ஆனா இந்த ஃப்ரீ பஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் நடந்து போல, அந்த இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் தள்ளி கூட என்னால போய் வேலை செய்ய முடியுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ரீ பஸ் கிடைக்கிறதுனால என்னோட சம்பளம் எனக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லி இது எப்படி ஃப்ரீ பஸ் ஆகும்? அப்புறம் மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறாங்க. மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறதுக்கு இவர் யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தது? அத பத்தி பேசுறதுக்கு லேடிஸ் எங்க கிட்ட கேட்டாங்களா? முதல்ல மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க எத்தனை பேர் அதால பயனடைஞ்சு இருக்காங்க தெரியுமா? மிஸ்டர் ஐஆர்எஸ் அருண் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகை நாங்க ஃபீல்ட் ஒர்க் போக சொல்ல எத்தனை பேர் எங்க கிட்ட வந்து சொல்லிருக்காங்க தெரியுங்களா? எங்க வீட்டுல எங்களுக்கு மாத்திரை கூட வாங்கி கொடுக்க முடியாது, நாங்க அந்த 1000 ரூபாய் வச்சு மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம் நாங்க அப்படி சொல்றாங்க. அது எப்படி வந்து ஒரு மகளிருக்கு கிடைக்க கூடாதுன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? இவருக்கு யார் கொடுத்தது அந்த ரைட்ஸ? புரியுதுங்களா? வாங்க வேண்டாம்னு சொல்றாரு. வாங்க வேண்டாம்னு சொல்றத வந்து மகளிர் தான் முடிவு பண்ண. இன்னைக்கு வந்து இப்ப வந்து போன மாசத்துல மகளிர் உரிமை தொகைக்கு ஃபார்ம் போட்டிருக்கோம், கேம்ப் போட்டிருக்கோம் சார். உங்களுடன் ஸ்டாலின்ல மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் தான் ஃபார்ம் அதிகமா வந்திருக்கு. தெரியுமா? அவர் எப்படி சொல்வாரு? மகளிர் கிட்ட கேட்டாரா? மகளிர் கிட்ட கேட்டாரா? இவர் வீட்டுல உட்காந்துக்கினே இவருக்கு அந்த மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றப்ப இவர் எதுக்கு வராரு? அதை கேட்டு இவர் எதுக்கு வராரு? மகளிர் உரிமை தொகை போய் கேட்டா சொல்லுவாங்க உங்களுக்கு வேணுமா வேண்டாமா. இவர் கேட்கவே கூடாது. வெளில வந்து கேட்கட்டும், மகளிர் கிட்ட வந்து கேட்கட்டும். அதோட